தமிழ் சினிமாவில் ரியலிசம் என்பதைக் கொண்டு வந்த சில இயக்குநர்களில் முன்னணியில் நிற்பவர் வெற்றிமாறன். 2007ஆம் ஆண்டு நடிகர் தனுஷ் உடன் இணைந்து அவர் இயக்கிய முதல் படம் பொல்லாதவன். இந்த படம் ஒரு சாதாரண இளைஞனின் வாழ்க்கை போராட்டத்தையும் மனித உணர்ச்சிகளையும் நமக்கு நெருக்கமாக காட்டியது. பொல்லாதவன் வெற்றி பெற்ற பிறகு வெற்றிமாறனின் பெயர் தமிழ் சினிமாவில் உறுதியாக பதிந்தது. அதற்குப் பிறகு 2011ஆம் ஆண்டு வெளிவந்த படம் ஆடுகளம். இது தனுஷின் கேரியரில் ஒரு மைல்கல். மேலும் இந்த படம் 6 தேசிய விருதுகளை வென்றது. இயக்கத்திற்காக வெற்றிமாறனுக்கு தேசிய விருதும் கிடைத்தது ஒரு பெருமைமிகு தருணம். 2016இல் சமூக அநீதியை பேசும் விசாரணை படம் வந்தது. நிகழ்வுகளை அடிப்படையாகக் கொண்ட இந்த படம் மனித உரிமைகள், காவல்துறை வன்முறை ஆகியவற்றை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தியது. இது இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆஸ்கர் பட்டியலுக்கே சென்றது. அடுத்ததாக 2018இல் வெளிவந்த வடசென்னை திரைப்படம். வடசென்னையின் கடினமான வாழ்க்கையை வெளிப்படுத்திய படம். தனுஷுவுடன் இணைந்த இவர்களின் கூட்டணி இன்னுமொரு கலக்கத்தை ஏற்படுத்தியது. 2021இல் வெளிவந்த அசுரன் படம் சமூக அநீதிக்கும் பழிவாங்குதலுக்கும் இடையிலான போராட்டத்தைச் சொல்லும் மாஸ்டர் பீஸ். அசுரனுக்காக தனுஷ் மீண்டும் தேசிய விருது வென்றார். வெற்றிமாறனின் இயக்கத்துக்காக பாராட்டு வெள்ளம் பொங்கியது. அதன்பின் அவர் இயக்கிய திரைப்படம் விடுதலை பாகம் 1. சூரி மற்றும் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்த இந்த திரைப்படம் 2023ஆம் ஆண்டு வெளிவந்து சினிமா ரசிகர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பினை பெற்றது. அதன்பின் ரசிகர்களிடையே அதிகமாக எதிர்பார்ப்பினை ஏற்படுத்திய விடுதலை பாகம் 2 திரைப்படம் 2024ஆம் ஆண்டு வெளிவந்து ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பினை பெற்றது. தற்போது இயக்குனர் வெற்றிமாறன் நடிகர் சிம்புவை வைத்து அரசன் என்ற திரைப்படத்தினை இயக்க உள்ளார். இந்த திரைப்படம் சினிமா ரசிகர்களிடம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திரைப்படம் சினிமா ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கும் திரைப்படம். மேலும் சூர்யாவை வைத்து வாடிவாசல், தனுஷை வைத்து வட சென்னை 2 ஆகிய திரைப்படங்கள் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கும் திரைப்படங்கள். வெற்றிமாறன் ஒரு பெயர் மட்டுமல்ல, உண்மை கதைகளை சினிமாவாக மாற்றும் ஒரு ஸ்கூல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். அவரது ஒவ்வொரு படமும் சமூகத்திற்கும் சினிமாவிற்கும் ஒரு கண்ணாடி போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.